ஹாய் சுட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னாக்கா, உழைப்பால் எப்படிலாம் உயரலாம், சோம்பேறித்தனம் தான் எப்படிலாம் நம்ம வந்துட்டு கீழே அடிமட்ட லெவலுக்கு போகலாம். அதனால் உழைப்பு தான் முக்கியம். உழைச்சாக்கா வாழ்க்கையில் முன்னேறலாங்கிறது தான் இந்த கதை. இந்த கதை கடைசி வரைக்கும் கேளுங்க. ஓகே. ஒரு அழகான சிறிய கிராமத்தில் கார்த்திக் என்ற ஒரு சிறுவன் தனது அம்மா லட்சுமியுடன் வாழ்ந்து வந்தான். கார்த்திக் மிகவும் புத்திசாலி. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. வேலை செய்வதற்கு அவன் மிகவும் சோம்பேறி. பள்ளிக்கு செல்வான், ஆனால் படிக்காமல் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டே இருப்பான். வீட்டில் அம்மா ஏதாவது வேலை சொன்னால் பின்னாடி பண்ணிக்கிறேன், அப்புறம் செய்கிறேன் என்று தட்டி கழித்து கொண்டே இருப்பான். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பித்து விடுவான். ஒரு நாள் அவன் அம்மா அவனை அழைத்து மெதுவாக கேட்டாள், கார்த்திக், இப்படி சோம்பேறியாக இருந்தால் எப்படி நல்ல வாழ்க்கை வாழ முடியும்? அதற்கு கார்த்திக் சிரித்துக்கொண்டு, அம்மா, வாழ்க்கை எல்லாம் எப்படியோ நடந்து கொண்டே போகும். மரத்தை வெச்சவன் தண்ணி ஊத்தமலா போயிட போறான் என்ற தத்துவம் எல்லாம் சொல்லுவான். நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் என்றான். கடினம், கவனம் இல்லாத வேலை இருந்தா சொல்லுங்க, அதுவும் என்னால் முடிந்தவரை செய்கிறேன். அதை விட்டுட்டு இது செய் அது செய் என்று எனக்கு தொந்தரவு செய்யாதீங்க அம்மா என்று சொன்னான். அம்மா சற்று கவலையாக இருந்தாலும் எதுவும் சொல்லவில்லை. இருப்பினும் அவள் மனதிற்கும் அவளே ஆடி போயிட்டு ஆவணி வந்தா அவனே டாப்லே வந்துடுவான் என்ற களவாணி படத்தில் வந்த வசனத்தை வைத்து மனதை தானே தேற்றிக் கொண்டாள். சில நாட்கள் கழித்து கிராமத்தில் ஒரு பெரிய விழா நடந்தது. அந்த விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு பல போட்டிகள் நடத்தப்பட்டன. படிப்பு, அறிவு, விளையாட்டு, எல்லாவற்றிலும் போட்டி. கார்த்திக்கின் நண்பர்கள் அனைவரும் ஆர்வமாக கலந்து கொண்டார்கள். ஆனால் கார்த்திக் மட்டும், நான் எதுக்கு போகணும் என்று வீட்டில் தூங்கிக் கொண்டே இருந்தான். அன்று மாலை அவன் நண்பன் ரவி மிகவும் மகிழ்ச்சியாக ஓடி வந்து கார்த்திக்கிடம் சொன்னான், கார்த்திக், நான் போட்டியில் முதல் பரிசு வாங்கிட்டேன். ஆசிரியர் எனக்கு ஸ்காலர்ஷிப் கூட கொடுத்தாங்க. அதை கேட்ட கார்த்திக் கொஞ்சம் அதிர்ச்சியடைந்தான். ரவி அவனுடன் படித்தவனே. ஆனால் அவன் முயற்சி செய்ததால் இப்போது அனைவரும் அவனை பாராட்டுகிறார்கள். அடுத்த நாள் பள்ளியில் ஆசிரியர் ஒரு பாடம் எடுத்தார். அவர் பலகையில் பெரிய எழுத்தில் எழுதினார், உழைத்தால் உயர்வு, சோம்பித்தால் ஏழ்மையு. பிறகு ஆசிரியர் அதற்கு உதாரணமாக ஒரு கதையும் சொன்னார். ஒரு ஊரில் கண்ணன் மற்றும் செல்வம் என்ற இருவரும் விவசாயம் செய்து வந்தார்கள். அதில் கண்ணன் படு சோம்பேறி, எதற்கும் துணிவு இல்லாமல் அலட்சியம் செய்து கொண்டே பல நஷ்டங்களை அடைந்தவன். ஆனால் செல்வம் அவனுக்கு நேர் எதிரானவான். அப்படி இருக்கும்போது இருவரும் நெல் பயிர் செய்து அறுவடை நேரமும் வந்துவிட்டது. சரியான நேரத்தில் செல்வம் அறுவடை செய்து அதை விற்றுவிட்டு நல்ல பணம் சம்பாதித்தான். செல்வம் கண்ணனிடம் வந்து, கண்ணா, நீ ஏன் இன்னும் அறுவடை செய்யாமல் இருக்கிறாயே? நெற்கதிர்கள் காய்ந்து வயலிலும் கொட்டி எலி மற்றும் பறவைகளும் வந்து நாசம் செய்கின்றன. இப்படியே நீ சோம்பேறி பட்டு இருந்தால் இத்தனை வருஷம் மாதிரியே இப்பவும் நஷ்டப்பட்டு விடுவாய். அதற்கு கண்ணன், இந்த வாரம் நாள் கிழமை எதுவும் சரியில்லை. ஆதலால் அடுத்த வாரம் அறுவடை செய்து விடுவேன் என்று சொன்னதால் அங்கிருந்து செல்வம் புறப்பட்டு விட்டான். இவன் இவ்வளவு பட்டும் திருந்தாமல் நஷ்டப்பட்டு கொண்டே ஏழையாகவே இருக்கிறான். அவனை அந்த கடவுள்தான் காக்கணும். ஆனால் கண்ணன் தன் சோம்பேறி தனத்தால் அடுத்த நாளே சரியான மழை பெய்து வெள்ளம் வந்து செல்வம் சொன்னது போலவே பயிர் முழுதும் நாசம் ஆகிவிட்டது. இதை பார்த்த கண்ணன் வீட்டில் உட்கார்ந்து சோகமாய் அழுது கொண்டு இருந்தான். இப்போ ஆசிரியர் மாணவர்களிடம் கேட்டார், நீங்கள் வாழ்க்கையில் ஏழையாக வாழப் போறீங்களா? இல்லை மென்மேலும் முயற்சி செய்து வாழ்க்கையில் உயரப் போறீங்களா? அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. அவன் தன் வாழ்க்கையை நினைத்து சற்று வெட்கப்பட்டான். அன்று மாலை வீட்டுக்கு வந்தவுடன் அம்மா வயலில் வேலை செய்து களைப்பாக வந்ததை அவன் பார்த்தான். அவள் கைகளில் காயம் இருந்தது. அம்மா, என்னாச்சு என்று கார்த்திக் கேட்டான். அம்மா சிரித்துக்கொண்டு சொன்னாள், எதுவும் இல்லப்பா. வேலை பண்ணும்போது சிறிய காயம்தான். அந்த நேரத்தில் கார்த்திக்கின் மனசு உடைந்து போனது. ஏன் அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நான் மட்டும் சோம்பேறியாக இருந்து விட்டேனே என்று அவன் எண்ணினான். அன்று இரவு அவன் அமைதியாக அம்மாவிடம் சொன்னான், இனிமே வயல் தோட்டத்து வேலைக்கு செல்லும் போது என்னையும் அழைத்து செல்லுங்கள்.
நானும் உங்களோடு வந்து உதவி செய்வேன். நானும் விவசாயம் கற்றுக்கொண்டும் நன்றாக படித்தும் வாழ்க்கையில் முன்னேறும் வழியை தேடி அலைவேன். எறும்புகள் எப்படி சுறுசுறுப்பாக இருக்குமோ அதே மாதிரி நான் என் செயலில் காண்பிப்பேன். அம்மா, இனிமேல் நான் நல்லா படிப்பேன். உங்களுக்கு உதவுவேன். அம்மா அதைக் கேட்டதும் கண்களில் கண்ணீர் வந்தது. அதன் பிறகு கார்த்திக் முழுவதும் மாறிவிட்டான். அவன் தினமும் நேரமாக எழுந்து படிக்க ஆரம்பித்தான். ஆசிரியர்கள் சொல்லும் பாடங்களை கவனமாக கேட்க ஆரம்பித்தான். வீட்டிலும் அம்மாவுக்கு உதவினான். காலம் சென்றது. சில ஆண்டுகள் கழித்து கார்த்திக் தனது பள்ளியில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றான். கிராம மக்கள் அனைவரும் அவனை பாராட்டினர். அப்போது கார்த்திக் கிராமத்தில் உள்ள சிறுவர்களிடம் ஒரு வார்த்தை சொன்னான். ஒரு நாள் என் ஆசிரியர் என்னிடம் கேட்டார், ஏழையாக வாழப் போறியா? அந்த கேள்விதான் என் வாழ்க்கையை மாற்றியது. நண்பர்களே, சோம்பேறியாக இருந்தால் வாழ்க்கை முன்னேறாது. உழைத்தால் மட்டுமே உயர முடியும். அதை கேட்ட கிராமத்து குழந்தைகள் அனைவரும் உற்சாகமாக படிக்க ஆரம்பித்தார்கள். நீதிக்கதை. சோம்பேறித்தனம் மனிதனை ஏழையாக்கும். உழைப்பும் முயற்சியும் மனிதனை உயர்வாக மாற்றும். நினச்சிட்டிங்களா? கதை பிடிச்சிருச்சுக்கா? கதை வந்துட்டு நல்லா விறுவிறுப்பாக போச்சா? ஓகேவா? கொஞ்சம் உழைச்சாக்கா நம்மளும் முன்னேறலாம். ஓகே, இந்த கதை இன்னும் உங்களுக்கு இதுமாரி கதை நிறைய வேணும்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதைக்கு வந்து லைக் கொடுங்க. ஓகே, இன்னும் டெய்லி நிறைய கதை வந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் குயிஸ் பாகம் 2 வரும். கேள்வி வினாடி வினா வரும். ஓகேவா? அது மறக்காமல் அதையும் பாருங்கள். எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். Subscribe to my channel. பண்ணிடுங்க. Thank you for watching.